இந்த வாழ்க்கை மிக மிக அழகானது. அது ரொம்ப அழகாக தான் இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். சமீபத்தில் டிராகன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். வாழ்க்கையில் நிறைய படம் பார்த்துருக்கேன். எனக்கு படங்கள் மூலமாக நிறைய புரிஞ்சிருக்கு. நான் அதை அப்பப்போ பதிவு பண்ணுறது உண்டு. அது மாதிரி இந்த படத்தை பற்றியும் அதில் எனக்கு புரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு பதிவு பண்ணலான்ட்டு நான் விரும்புகிறேன். இந்த படத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை இயக்குனவங்களையும் அதில் நடித்த பிரதீப் ரங்கநாதனை பற்றியும் 2 வார்த்தை பேசலான்னு நான் விரும்புகிறேன். எவ்வளோ பேர் இங்கே நடிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இங்கே மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் உச்சபட்சமாக மக்களுக்கு விஷயத்தை சொன்னது அப்படின்னு நான் பார்க்குறது ரஜினியை. நான் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகன். எனக்கு ரஜினின்னா அவ்வளோ பிடிக்கும். ரஜினி படங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். அவங்களோட பேட்டியில், அவங்களுடைய ஒரு ஸ்பீச்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி ரஜினி அளவுக்கு புகழடையணும். ரஜினியாக இருக்க வேண்டாம், அவர் பிரதீப் ரங்கநாதனாகவே இருக்கட்டும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா பிரதீப்போட வாழ்க்கையை நான் சில பேட்டிகளில் பார்த்துருக்கேன். இந்த தகவலை நான் அவருக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒருவேளை இதை அவர் பார்த்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உச்சபட்ச புகழ் எதுவோ ரஜினியை தாண்டின ஒரு புகழ் பிரதீப் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ தான் நல்ல விஷயங்களை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சில பேருக்கு தான் அந்த பொறுப்பு, அதற்கான அந்த விஷனும் அந்த தெளிவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பிரதிபை பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு திறமை உள்ள ஒரு அற்புதமான திரைக்கலைஞன் அவர். வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மேலே வந்தவர். நான் அவரோட கோமாளி படம் பார்த்துருக்கேன். அது அவ்வளோ அந்த டச்சிங்காக இருக்கும். கடைசி அந்த கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி இப்போது இந்த டிராகன் படமாக இருக்கட்டும், ஜெம் அது ஒரு ஒரு மகுடத்தில் வைக்கிற வைரக்கல் அந்த படம். சரியான புரிதலோட ஒரு மனுஷன் அதை பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு ஒன்று தான் புரியும். இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை நாம் தான் வாழ தெரியாமல் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். இந்த மாதிரி அவர் நிறைய திரைப்படங்கள் எடுக்கணும். அதை மக்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவருக்கு எல்லா பலமும் கிடைக்கணும்னு நான் கும்பிட்ற எல்லா தெய்வங்களையும், இயற்கையையும், பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிறேன். சரி, இப்போ இந்த டிராகன் படத்தை பற்றி பேசலாம். அதில் ஃபஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே ஒரு ஃப்ரேம், ஒரே ஒரு சின்ன எழுத்து, இசை கூட பிசகு இல்லாமல் இருக்குது.
அந்த அந்த படத்தில் ஒரு ஒரு ஒன்லைன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படியே நேர் பாதைக்கு போகணும், எப்படி இருந்தால் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும், ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியத்தோட, செல்வ செழிப்போட ஒரு மனுஷன் வாழணுன்னா என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது. சமூகத்தில் பலவிதமான கட்டமைப்புகள் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதி தான் இல்லையா? ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் சில தவறுகளை நம்ம செய்கிறோம். அதற்கான பாடங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. காலேஜில் சேர்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் அந்த பையன் டாப்பர். இந்த படத்தில் இந்த ராகவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு டாப்பர் 12th. அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான். ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறது அப்போதைக்கு அவனோட டார்கெட்டாக இருக்கும். 12 வயசில் அவ்வளோ தானே மெச்சூரிட்டி இருக்கும். இந்த பொண்ணு என்ன சொல்லும், நீ ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற பையன், உன் கூட வாழ்ந்தா என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல, கெத்தாக இருக்கணும், அந்தமாரி பையன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிடும். உடனே அவன் எப்படி கெத்தாகிறதுன்னு முடிவு பண்ணி காலேஜில் கெத்தாகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். 2வது டைம் காலேஜில் அந்த பொண்ணு லவ் பண்ணும். காலேஜ் முடியும் பொழுது 48 அரியரோட வெளில வருவான். நீ வாழ்க்கையில் தோத்துட்ட, உன் கூட எப்படி நான் வாழ்கிறது அப்படின்னு காலேஜில் படிக்கிற பொண்ணு கேட்கும். இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. ஒரு ஆணோட வாழ்க்கை இவ்வளோ தான், ஒரு பெண்ணுக்காக தான் ஓடுவது. ஒரு சராசரி பாமரனுடைய வாழ்க்கை ஒரு பெண் அவளை சார்ந்துதான் இருக்கும். அது அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். அதை நோக்கி தான் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு உண்மையிலே புரியல, என்ன சொல்ல வராங்க அவங்க, நல்லவனாக இருக்க சொல்கிறாங்களா. கடைசியில் அவன் புரிஞ்சுப்பான், நம்ம வல்லவனாக இருந்தால் தான் இங்கே வாழ முடியும்ன்ட்டு. அதுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு பெரிய வேலையில் போய் சேர்ந்துடும். சில கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி ஒரு வேலையில் போய் சேர்ந்துடும். கோல்மால் வேலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி அதோடைய பலன் கிடைச்சே ஆகணும் இல்லையா, அது மாதிரி கிடைக்கும். அவனுக்கு 2வது தடவை வாய்ப்பு கிடைக்கும் அவனுடைய தப்புகள்லாம் திருத்திக்கிறதுக்கு. அவனை திருத்திக்க முயற்சி பண்ணுவான். கடைசியில் முழுமையாக திருந்திடுவான். கிளைமேக்ஸில் அவன் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டானோ, ஒரு பராக்கிரமமாக ஒரு அற்புதமாக அந்த படம் முடியும். அவனுக்கு கடைசியாக ஒரு நல்ல பொண்ணோட திருமணம் நடக்கும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப 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 நல்ல படம். இந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு தேவையான படம். அற்புதமான படங்களில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். முழுமையான ஒரு புரிதலோட பாருங்கள். அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக முடிஞ்சிடும். பட் அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும்
ஒரு 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 பின் பாயிண்ட்லேயும் ஒரு 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 அழுத்தமான ஒரு தகவல், ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஒரு வழிகாட்டுதலை அங்கே அப்பப்போ அந்த படம் சொல்லிக்கிட்டே இருக்கு. மனுஷனுக்கு புரிய வைக்கிறது, பேசி புரிய வைக்கிறது, புத்தகம் மூலமாக புரிய வைக்கிறது, இது எல்லாத்தையும் விட ஒரு காட்சியாக புரிய வைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் மீடியா கெட்டதை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு, நல்லதை கொஞ்சமாக அப்பப்போ வருது. அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். எனக்கு அந்த படம் மூலமாக புரிஞ்ச விஷயம் என்னென்னா, லைஃப்ங்கிறது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். நாம் தப்பு பண்ணி அதை சீர் பண்ணி சரி பண்ணி அதை ஒழுங்காக்க முயற்சிக்கிறோம். சரியான வழியில் முயற்சித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜேர்னி. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இதுதான் எனக்கு அந்த படம் புரிய வச்சது. உங்களுக்கும் அதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற கண்ணீர், அதில் இருக்கிற காதல், அதில் இருக்கிற மோகம், அதில் இருக்கிற நகைச்சுவை, அதில் இருக்கிற அழகு, எல்லாமே அழகாக இருக்குது. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த பிறவி ரொம்ப 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 முக்கியமானது. இந்த நிமிஷம், இந்த க்ஷணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை முழுமையாக வாழுங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே அவ்வளோ பேராற்றல் இருக்குது. அதை முறைப்படி பயன்படுத்தினா ஒரு மனுஷன் என்னவா வேணாலும் ஆகலாம். நீங்கள் என்னவா ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ நீங்கள் அதுவாகிடுவீங்க, அவ்வளோதான். சரியான பாதையில் போங்க, சரியானதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஷேர் எவ்ரிதிங் ஃபார் நீடட் பர்சன்ஸ். தட்ஸ் ஆல். நான் இந்த படத்தை பற்றி எழுதணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், நான் பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். ஆன்மீகே சிவே நம.